மூவி மேஜிக் நேயர்களுக்கு வணக்கம். தரமான உலக சினிமாக்களை பத்தி தெரிஞ்சுக்க மூவி மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட நாம பார்க்க போற படம் 2002 ரிலீஸ் ஆன ஜாங்கோ அன்செயின். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது குவென்டின் டாரன்டினோ. படத்தோட பிளாட்டும் ராமாயணத்தோட பிளாட்டும் ஒண்ணுதான். என்னடா டக்குன்னு இப்படி சொல்லிட்டேன்னு பாக்குறீங்களா? ராமாயணம் ஒரு ரெஸ்கியூ மிஷன் ஸ்டோரி. அதாவது ராமன் ராவணனால் கடத்தப்பட்ட தன் மனைவி சீதாவை அனுமார் உதவியுடன் போய் மீட்டெடுக்கிறார். இதுதான் ராமாயணத்தோட கோர் பிளாட். ஜேமி ஃபாக்ஸோட ஒய்ஃபான கெரி வாஷிங்டன் லியோனார்டோ டிகாப்ரியோக்கு அடிமையாக விற்கப்படுகிறாள். ஜேமி ஃபாக்ஸ் தன்னுடைய ஃப்ரெண்ட் கிறிஸ்டாப் வால்ட்ஸோட சேர்ந்து எப்படி கெரி வாஷிங்டனை லியோனார்டோ டிகாப்ரியோட்ட இருந்து மீட்டெடுக்கிறாங்கிறதா ஜாங்கோ அன்செயின்டோட ஸ்டோரி. இப்ப சொல்லுங்க, ராமாயணம் ஜாங்கோ அன்செயின்டோட கோர் பிளாட் ஒண்ணுதானே? இந்த மனுஷன் குவென்டின் டாரன்டினோ ஏன் 28 வருஷத்துல 10 படம் மட்டும் கொடுத்தாருன்னு தெரியல. வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுக்க வேணாமா? இவ்வளவு நல்ல படமா எடுக்கிற இவரு இன்னும் ஒரு 20 படம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிபிக்கல் குவென்டின் டாரன்டினோ படத்துல நம்ம என்னென்ன எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே இந்த படத்துல இருக்கு. அமேசிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர், எக்ஸலன்ட் டயலாக், பிளடி ஃபைட் சீன், இது எல்லாமே இந்த படத்துலயும் இருக்கு. இந்த படத்துல எனக்கு பிடிச்சமான ஒரு டயலாக் லியோனார்டோ டிகாப்ரியோ சொல்ற "யூ ஹேட் மை கியூரியாசிட்டி, நவ் யூ ஹேவ் மை அட்டென்ஷன்" அப்படிங்கிற டயலாக். எனக்கு பிடிச்ச இன்னொரு டயலாக் ஜேமி ஃபாக்ஸ் லியோ பார்த்து சொல்ற "ஐம் கியூரியஸ் டு நோ வாட் மேக்ஸ் யூ கியூரியஸ்" அப்படிங்கிற டயலாக். குவென்டின் படங்கள்ல காமெடி சீன்ஸ் 1-2 இருக்கும். மத்த படங்கள்ல ரொம்ப சட்டலா தெரியுற காமெடி சீன்ஸ் இந்த படத்துல ரொம்ப ப்ராமினென்டாவே தெரியும். முக்கியமா சொல்லணும்னா அந்த கேகேகே சீன். அப்புறம் லியோ சாமுவேல் ஜாக்சனை பார்த்து என்னை மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்க அதுக்கு சாமுவேல் ஜாக்சன் கொடுக்கிற லந்து. சாமுவேல் ஜாக்சன் வர சீன்ல எல்லாம் நம்மள ஒண்ணு சிரிக்க வைக்கிறார் அல்லது மிரள வைக்கிறார். இன்டென்ஸான அவருடைய பார்வையும் பாடி லாங்குவேஜும் கேரக்டரும் கெரி வாஷிங்டன் சொல்ற மாதிரி பயங்கர ஸ்கேரியா இருக்குது. பயங்கர கொடூரமான ஈவில் வில்லனா லியோ நடிச்சிருக்கார். டைட்டானிக் படத்துல நடிச்ச ஜாக்கா இவருன்னு நாம ஆச்சரியப்படுற அளவுக்கு கேல்வின் கேண்டின் அப்படிங்கிற அந்த கேரக்டராவே இந்த படத்துல வாழ்ந்திருக்கார் லியோ. ரியல் லைஃப் ஜெர்மனான கிறிஸ்டாப் வால்ட்ஸ் இந்த படத்திலையும் ஜெர்மனா நடிச்சிருக்கார். பென் சான்ஃபர் ஒக்காபுலரி உள்ள கேரக்டரா அவருடைய பாத்திர படைப்பு அமைஞ்சிருக்கும். இங்கிலீஷ் அவருக்கு செகண்ட் லாங்குவேஜா இருந்தாலும் அவர் பயன்படுத்துற வார்த்தைகள் நேட்டிவ் ஸ்பீக்கிங் அமெரிக்கன்ஸ்க்கு புரியாத அளவுக்கு இருக்கும். இப்படி ஒரு பாத்திரத்தை அமைச்சு நாங்க பெரிய ஆளுங்க நினைச்சுக்கிட்டு இருக்க அமெரிக்க ஒயிட் ஸ்லேவ் ஓனர்ஸ் தலையில ஓங்கி கொட்டுற மாதிரி இருக்கும். கிறிஸ்டாப் வால்ட்ஸ் கேரக்டரை ஒரு இரக்க சுபாவம் உள்ள நல்ல மனுஷனா காமிச்சிருக்கிற குவென்டின் அதற்கு ஆப்போசிட்டா லியோ கேரக்டரை பயங்கரமான கொடூரமான வில்லனா காமிச்சிருப்பார். கில் பில் படத்தை போல ஃபைட் சீன்ஸ் பயங்கர பிளடியா கோரியா இருந்தாலும் அதெல்லாம் ஒரு அன்ரியலிஸ்டிக்கா காமிக்கலா காமிச்சிருப்பார் குவென்டின். அதனால அது நமக்கு பெருசா ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தாது. 2 ஸ்லேவ்ஸ் சண்டை போட்டுக்கிற ஒரு சீனும் ஒரு ஸ்லேவை நாய்கள்லாம் கடிச்சு கொதறி கொள்ற மாதிரி உள்ள ஒரு சீனும் பயங்கர ப்ரூட்டலா ரியலிஸ்டிக்கா இருக்கும். கிறிஸ்டாப் வால்ட்ஸ், சாமுவேல் ஜாக்சன், லியோ 3 பேரும் இந்த படத்துல போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்காக சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆஸ்கர் அவார்ட் கிறிஸ்டாப் வால்ட்ஸ்க்கு கிடைச்சது. அவருடைய பாத்திர படைப்பு, அவர் போட்டிருக்க ட்ரெஸ், அவர் பேசுற இங்கிலீஷ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும். குவென்டின் இந்த படத்துல ஸ்ட்ரைக்கிங் விஷுவல்ஸா கொடுத்திருப்பார். முக்கியமா அந்த பிளான்டேஷன் சீன், அந்த பிளான்டேஷன்ல உள்ள அந்த பெரிய பங்களாவும் அதை சுற்றி உள்ள மரங்களும் வயல்வெளிகளும் பார்க்கவே ரொம்ப ரம்மியமா அழகா இருக்கும். மொத்தத்துல அருமையான பேக்ரவுண்ட் ஸ்கோர், அட்டகாசமான டயலாக், ஸ்ட்ரைக்கிங் விஷுவல்ஸ் சொல்லிட்டு கண்ணுக்கும் காதுக்கு விருந்து அடிக்கிற ஒரு பக்கா என்டர்டெய்னர் இது. படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்ப அதுக்கு பின்னாடி ஒரு ½ படம் போடும். ஆனா இதுக்கு மேல என்னடா சொல்லிட போறீங்க அப்படின்னு நம்ம சலிக்க ஆரம்பிக்கிறப்ப அதுக்கு பின்னாடி வர சீன் தான் பயங்கர என்டர்டெய்னிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஒரு ரெஸ்கியூ மிஷன் ஸ்டோரி மட்டும் இல்ல, ரிவெஞ்ச் ஸ்டோரியும் கூட. அமேசிங் பேடாஸா ஜேமி ஃபாக்ஸ் கலக்கி இருப்பார். 100 மில்லியன்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் 425 மில்லியன் சம்பாதிச்சு கொடுத்த சூப்பர் ஹிட் மூவி. குவென்டின் படங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படம் உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட் கேரண்டி. இந்த படத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்தை இங்க பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க.